என்னை மறுபடியும் திரும்பி கேட்டாங்க, மிமிக்ரி தெரியுமா அப்படின்னு. ஒரு ரேடியோ ஜாக்கி ஆகணுனோ இல்லை ரேடியோ கெரியர் ஆக்கணுனோ நான் வந்து அப்போ திங்க் பண்ணவே இல்லை. வேறு லெவலில் அவர் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி ஹீரோ வர்ஷிப்னு சொல்லுவாங்க, ஆனால் நேரில் வரும்போது ஹியூமன் வர்ஷிப் ஆயிடுச்சு. நானே பிளான் பண்ணியிருந்தா கூட இந்நேரத்துக்கு இவ்வளோ தூரம் வந்திருப்பேனான்னு தெரியாது. கேஷுவல் அப்படின்ற விஷயம் எங்கள் ரேடியோ மிர்ச்சியோட சேர்ந்து வர்றதுனால எல்லாமே ஜாலி தான். ரேடியோ மிர்ச்சி 98.3 FM ஆர்ஜே அஜய் பேசிகிட்டு இருக்கிறத ரேடியோ மூலமாக கேட்டீங்க. இந்தியா கிளிட்ஸில் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எப்படி சூப்பரில். விஜய் சாருடைய படம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட், நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, டக்குன்னு வந்துட்டு போகிற கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு கேரக்டர் வேஸ்ட்டாக போக மாட்டாங்க. அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும், அந்த கேரக்டர் கதையில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹீரோ விக்ரம் பிரபு பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ வந்து ஒரு ஜெனுவினான ஒரு பர்சன். அண்ட் அவர்கிட்ட இருந்தும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்குது. இவ்வளோ ஒரு லெஜெண்டரி ஃபேமிலியிலேருந்து வரும்போது அந்த சிம்பிளிசிட்டி, அந்த டவுன் டு அர்த் நேச்சர், அண்ட் எப்படி வந்து ஒவ்வொருத்தரோட பழகுறாங்க, செட்டில் ஒவ்வொருத்தரை மீட் பண்ணும்போது எப்படி பழகி பேசுகிறாங்க, இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். அண்ட் பிரபு சார் செட்டுக்கெலாம் வருவார். பிரபு சார் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் செட்டுக்கு வரும்போது வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ நாங்கள் கேட்போம், இன்றைக்கி உங்கள் அப்பா வர்றாரா அப்படின்ட்டு. இதில் என்னென்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது ஒன்று, அவரே பரிமாறுவார். பிரபு சார்லாம் நம்ம பார்க்கும்போது சார் அப்படின்னு இருப்போம், அவரே வந்து நமக்கு வந்து சாப்பிடாஜே அப்படின்னு என் பேர்லாம் கூட ஞாபகம் வச்சுருக்காரா அப்படின்னு ஒவ்வொரு ஃபீலிங்கில் நாங்கள் வந்து அதுன்னே சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லான மறக்க முடியாத அனுபவமாக என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் பிரில்லியன்ட். இப்போது சினிமாவில் பிளான் பண்ணி நான் ஏறணும் அப்படின்னு வரல. நான் வந்து சினிமாவில் இருக்கணும், எனக்கு எதாவது கேரக்டர் பண்ணணும், பிக் ஸ்க்ரீனில் யாருக்கு தான் வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காது. அது மாதிரி நம்மளும் வந்து பிக் ஸ்க்ரீனில் ஒரு நாள் வரணும் அப்படின்னு ஆசையாக இருந்து தான் இது நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர் விஜய் சார். நல்ல எனக்கு வந்து இப்போது இவரை மாதிரி இருக்கணும் அவரை மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியாது. பட் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது சோ ராமசாமி, நம்மளுடைய சோ சார் மாதிரி இன்றைக்கி யாருமே இல்லை. எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர்கிட்ட பிடிச்சது வந்து மட்ராஸ் ஸ்லாங். அவ்வளோ சூப்பராக பேசுவார். மட்ராஸ் ஸ்லாங்கில் அவரோட கலக்கலாக கமல் சார் பேசுவார் ஆஃப்கோர்ஸ். அண்ட் அவர் அந்த டைமில் பார்க்கும்போது எல்லா படத்துலையும் இருப்பார், இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுவார். இப்போ நீல்கிரி எக்ஸ்பிரஸ் படம் எடுத்துட்டிங்கன்னா ஜெய்சங்கர் வந்து மெயின் ஹீரோ, ஆனால் வந்து சோ தான் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவார், ஸ்டோரி வந்து சோ ஒட்டி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் என்னுடைய எய்ம். நான் வந்து பேசிக்கலி சென்னை பாய், பிறந்தது மட்டும் கேரளா, ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாக நம்ம சென்னை மெட்ராஸ். ஸோ நான் வந்து ஆக்சுவலி லோக்கல் பட் டீசென்ட் ஃபேமிலி. எங்கள் அப்பா வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த லைட்டு கிளாமரு எல்லாம் பார்த்து நானும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆகணும்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து முடிச்சு அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு தான் போனேன். ஆனால் நம்ம மியூசிக் மேலே அதிகமாக வந்து, அதாவது ஒரு ஆள் வந்து இவ்வளோ தான் பாட்டு கேட்கணுன்னு இருக்கிற ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ பாட்டு கேட்கணுன்னு இருந்தால் அதில் 4 மடங்கு அதிகமாக பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு பாட்டு பைத்தியம். ஸோ மியூசிக் பைத்தியமாக இருந்தனால தான் என்னுடைய இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக சேஞ்ச் ஆனது காரணம் மை லவ் ஃபார் மியூசிக். அப்போ ரேடியோவில் பேசின ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிலாதிரின்னு அவர் பேர். நிலாதிரி வந்து ஒரு ரேடியோ சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறதா கேள்விப்பட்டேன். ஓ, நிலாதிரி போய் பார்க்கலாமே, ஏன்னா இது வரைக்கும் நம்ம கேட்ட வாய்ஸ் மட்டும் அவர் போய் பார்க்கலாமேன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் அந்த ஒர்க் ஷாப்புக்கு சைன்இன் பண்ணேன். ஒரு ரேடியோ ஜாக்கி ஆகணுனோ இல்லை ரேடியோ கெரியர் ஆக்கணுனோ நான் வந்து அப்போ திங்க் பண்ணவே இல்லை. நிலாதிரியை பார்க்கணும் அப்படின்றதுனால தான் அந்த ஒர்க் ஷாப்புக்கு போனேன். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ரேடியோனா இப்படி, ரேடியோவில் பேசுகிறதுனா இப்படி, ரேடியோவில் பேசுகிறதுல வந்து எப்படி ஒருத்தரை ரீச் பண்ண முடியுது, அந்த ஒர்க் ஷாப்லேருந்து நிறைய விஷயங்களை என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணேன். அந்த ஒர்க் ஷாப்புக்கு போனது அப்படியே லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு. ரேடியோவில் இந்த மாதிரி ஒரு கெரியர் செட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை அங்கேருந்து ஆரம்பிச்சுது. அப்போ வந்து ஆர்ஜே ஆகணும்னு ஏறும்போது ஆடிஷன் வச்சு அவங்க தேடிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்பார்க் என்கிட்ட இருந்ததுன்ட்டு என்னுடைய மேனேஜ்மெண்ட் அப்புறமா லேட்டராக என்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் தேடிட்டு இருந்தது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக, இது வரைக்கும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இல்லாத. ஏன்னா என்னை மறுபடியும் திரும்பி கேட்டாங்க, மிமிக்ரி தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு மிமிக்ரி தெரியாதுங்க. 2வது ரவுண்டு போகும்போது கேட்டாங்க, மிமிக்ரி தெரியுமா அப்படின்னாங்க. ஐயோ என்னடா பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்கு, இதுதான் நம்ம நெகட்டிவ்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உண்மையாக சொல்லிடுவோம், சத்தியமாக எனக்கு மிமிக்ரி தெரியாதுங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு 3rd ரவுண்ட் போனோம். அங்கே வந்து 3rd ரவுண்டில் 3 வாட்டி கேட்டாங்க,
சத்தியமாக சொல்லுங்கள், மிமிக்ரி தெரியுமா? ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் வாய்ஸில் பேசி காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு காமெடி வாய்ஸில் பேசி காட்ட முடியுமா? நான் சொன்னேன், என் வாய்ஸ் தவிர எனக்கு வேறு ஏது வாய்ஸ் வராதுங்க, எனக்கு இது தாங்க வரும் அப்படின்னு. இதுதான் வேணும், திஸ் பீஸ் வி டோன்ட் வாண்ட் மிமிக்ரி அப்படின்ட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சது இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது, ஒரிஜினலாக வந்து ஒருத்தருடைய கேரக்டர் அவராகவே இருக்கணும் அப்படின்றது தேடினது எனக்கு அப்புறமா தெரிய வந்தது. அப்புறமா தான் லேட்டர் ஐ ரியலைஸ், ஓகே ஸோ நம்மளாக இருந்தனால நம்மளுக்கு இந்த வேலை கிடச்சிது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, கரெக்டான கெரியரை போய் பிடிச்சிருக்கடா, அப்போ எப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தோ அதே ஃப்ளோவில் தான் இன்றைக்கும் பேசுகிற, அதனால் கரெக்டாக அமைஞ்சிச்சு உனக்கு, எப்படிடா அமைச்சிட்டே அப்படிங்க. நான் சொன்னேன், நான் அமைக்கல, நிறைய இடங்களில் எல்லோரும் சொல்லுவாங்க தானாக அமையுதுன்ட்டு. ஆனால் இது வந்து நானே பிளான் பண்ணியிருந்தால் கூட இந்நேரத்துக்கு இவ்வளோ தூரம் வந்திருப்பேனான்னு தெரியாது. பட் ரேடியோ மிர்ச்சி என்னை சூஸ் பண்ணி என்னை ஒரு ஆர்ஜி ஆக்குனதுனால இப்போ 12 வருஷம் ட்ராவல் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பி. நான் என்னுடைய பேட்சில் ஆடிஷனில் வந்தது ஆர்ஜே செந்தில். அப்போது ஆடிஷன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 750 பேர் க்யூவில் நிற்கிறாங்க. அந்த க்யூவிலேருந்து 2 பேர் தான் செலக்ட் ஆனோம், நான் ஆர்ஜே செந்தில். பல கட்டங்கள் தாண்டி தான். அப்போ வந்து ஆடிஷன்ன்றது வந்து என்ன, அது எப்படி பண்ணுவாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரேடியோவில் ஆர்ஜேஸ் வந்து எப்படி பேசினாங்கன்னு தெரியும், ரொம்ப சாதாரணமாக தான். ஆனால் நாங்கள் ரேடியோக்குள்ளார வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுவீங்களோ, ரொம்ப கேஷுவலாக ஒரு நட்பின் அடிப்படையில் எப்படி பேசுவீங்க, அதுதான் அங்கே. அனௌன்ஸ்மெண்ட்டுன்ற ஸ்டைலில் நாங்கள் பேசலை. ஸோ யதார்த்தமாக பேசுகிறது தான் நாங்கள் வந்து ஆர்ஜிங் ஸ்டைலில் அப்புறமா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஆடிஷன் வரும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அந்த ஆடிஷன் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த டஃப்பான ஆடிஷனில் 750 பேரில் 2 பேர், நான் ஆர்ஜே செந்தில் பாஸ் ஆகி வந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டிஸ்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும், இப்போ எங்கள் வேலையில் 12 வருஷம் ஒரே வேலை பண்ணிட்டுருக்கேன், போர் அடிக்கலையே அப்படின்னு கேட்பாங்க. போர் அடிக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்றது அடுத்த செகண்ட் வரும்போது தான் எதிர்பாராதது நடந்துருச்சேடா அப்படின்னு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒவ்வொரு செலிபிரிட்டிக்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு டைம் கமல் சார் வீட்டுக்கு போய் விருமாண்டி படத்துக்கு அவர் இன்டர்வியூ பண்ணும்போது அந்த ஒரு பிரமிப்பு, கமல் சார் நேரில் பார்க்குறோம் அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு எஜுகேஷனல் ஈவெண்ட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துட்டு இருக்காரு, நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், எங்களுக்காக கை கால் நடுங்குது சாரை நேரில் பார்க்கும்போது. அவர் ரொம்ப கேஷுவலாக வந்து கேரி ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டினாரா, ஐயோ அதெல்லாம் வந்து லைஃப் லாங் மறக்க முடியாது. இளைய தளபதி விஜய் இன்டர்வியூ பண்ணும்போது இளைய தளபதி விஜய் அவ்வளோ பேச மாட்டார். அவர் வந்து எப்படி பேசுவார்லாம் பார்க்கும்போது என்னன்னு தெரில, ரேடியோ மிர்ச்சிக்கு வந்து அவர் பேசினார். நாங்களாம் அப்படியே அவர் வேறு லெவலில், அவர் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி ஹீரோ வர்ஷிப்னு சொல்லுவாங்க, ஆனால் நேரில் வரும்போது ஹியூமன் வர்ஷிப்பாக ஆயிடுச்சு. அவரை வந்து நாங்கள் அவ்வளோ வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோ கேஷுவலாக, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் பார்க்கும்போது அந்த கேஷுவல் அப்படின்ற விஷயம் எங்கள் ரேடியோ மிர்ச்சியோட சேர்ந்து வர்றதுனால எல்லாமே ஜாலி தான். ரேடியோ ஜாக்கி அப்படின்னாலே கலாய்க்கிறது, அதாவது ரேடியோ ஜாக்கி இஸ் ஈக்குவல் டு கலாய்க்கிறது அப்படின்னு தான் டெஃபினிஷனே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ரேடியோ ஜாக்கியும் எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டே இல்லை, அது பொதுவான ஒரு கருத்து, கலாய்ப்பாங்க உளருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக, இப்போ நான் பேசும்போது யாரையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் இவ்வளோ வருஷம் பேசிகிட்டு இருந்திருக்கிறேன். அப்படியும் மீறி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம ஹர்ட் பண்ணுறதோ இல்லை கலாய்க்கிறது ஓவராக போகும்போது யாராச்சும் ஃபீல் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. என்ன வாரினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆஃபீஸ்லேயே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், வாய்ஸ் மாற்றி மற்றவங்களுக்கு கால் பண்ணி பேசி கலாய்ச்சிட்டு இருப்போம். விவேக் சாரோட ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம், டுமில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கால் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக டுமில் போட்டிருப்பார். ஸோ விவேக் சார் தெரியும் எப்படி வாய்ஸ்லாம் வைரமுத்து மாதிரி பேசி காமிச்சு ஒருத்தர்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் வாய்ஸ் மாறி 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 கலாய்ச்சிக்கிட்டே இருந்தார். முடித்து அந்த ஷோவில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாமல் எங்கள் ப்ரொடியூசரு எனக்கு டுமில் போட்டாங்க. நம்ம இவ்வளோ நாள் கெத்துன்னு நினச்சி கலாய்ச்சி பார்த்தல நான் யார் தெரியல அப்படின்ட்டு திடீர்னு நம்மளே கால் வாரினே இல்லை, நான் பேட் ஃபீலிங் அப்படின்னு பயங்கரமாக எல்லாம் நடந்திருக்கு. நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி கால் வாரின இன்சிடென்ட்டு. எப்படியெல்லாம் பேசணும் என்னெல்லாம் பேசணும் அப்படின்றது ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஆர்ஜி ஆகணும்னா ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்க வேண்டிய விஷயம் என்னெல்லாம் பேசக்கூடாது, எப்படியெல்லாம் பேசக்கூடாது, என்னெல்லாம் விஷயத்தை தொடவே கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நல்லா ஆர்ஜி ஆகிடலாம். இப்போது அது தெரியாமல் எதை பேசக்கூடாது, வாய் விட்டு மாட்டிப்போன்றோம் இல்லையா, அது எங்கள் தொழிலில் ரொம்ப சகஜம். தேவையில்லாமல் அடிக்கடி நாங்கள் வாயில் விட்டு மாட்டி பிரச்சனையெல்லாம் ஆயிருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம், சென்சிட்டிவான சப்ஜெக்ட்லாம் சந்தோஷப்படுத்தலாம்,
ஆனால் இன்னொருத்தரை காயப்படுத்தி சந்தோஷப்படுத்துறது அப்படின்றது உண்மையான சந்தோஷமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். ப்ளஸ் நம்ம வந்து பேசும்போது அது உபயோகமாக இருக்கா, பிரயோஜனமாக இருக்கா, ஊருக்கு நல்லதா அப்படின்றது கொஞ்சோண்டு நம்ம மைண்டில் யோசித்து சொன்னாலே வந்து ஒரு 10 பேருக்கு நல்லது போய் சேரும். இவன் ரேடியோவில் பேசுகிறதையே கேட்க முடியாதுன்னு ஒளிஞ்சிக்கலான்னு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் இந்தியா கிளிட்ஸ்லேயும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நான் பேசினதை இவ்வளோ நேரம் பார்த்து கேட்டு ரசித்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. இந்தியா கிளிட்ஸுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. என்னை பார்க்கணும் இல்லை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரேடியோ மிர்ச்சி 98.3 FM இது எப்போவுமே செம ஹாட் மிர்ச்சி.